பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம தென்றல் புத்திசாலித்தனமா எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கா. இது புரியாம நீங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்றது தப்பு, உடனே நிறுத்துங்கன்னு நீங்க குதிச்சீங்க. அப்படி நிறுத்தி இருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும்? அப்ப இருந்த டென்ஷன்ல எங்களுக்கு எதுவுமே புரியல. தென்றல் இவ்வளவு சாத்வீகமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தென்றல் இந்த விஷயத்தை சால்வ் மட்டும் பண்ணலாமா, ஜனங்க கிட்ட நம்ம கம்பெனிக்கு நல்ல பேரையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா. அது என்ன நல்ல பேரு? அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு கெட்ட பேரா? அது இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. ஏற்கனவே நம்ம கம்பெனிக்கு இருந்த நல்ல பேரை இந்த இன்டர்வியூ மூலமா இன்னும் ஜாஸ்தியாக்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல வந்தேன். தென்றல் மட்டும் துணிஞ்சு இந்த இன்டர்வியூ பண்ணாம இருந்திருந்தா அந்த சேஷாத்ரி இந்த விஷயத்த வேற ஏதாவது சேனலுக்கு கொண்டு போய் நமக்கு பெரிய தலைவலியே உண்டு பண்ணிருப்பாரு. அது என்ன உண்டு பண்ணிருப்பாருன்னு? அந்த திருட்டு ராஸ்கலுக்கு மரியாதை வேறையா? அவன் இவன்னு சொல்ல வேண்டியது தானே. சரிங்க அத்தை. தென்றலை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நான் அவகிட்ட அனாவசியமா கோவப்பட்டேன் பாட்டி. ஒன்னும் கவலைப்படாத ஆகாஷ். அந்த நேரத்துல இருந்த டென்ஷன்ல தான் நீ அவகிட்ட கோவப்பட்டிருக்க. அது ஒன்னும் தப்பில்ல. எனக்கு தென்றல உடனே பார்க்கணும் போல இருக்கு. அவளுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. சரிங்க பாட்டி. தென்றல் 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 ஐயோ அம்மா, கங்க்ராட்ஸ் தென்றல், கங்க்ராட்ஸ். போதும் போதும், எவ்வளவு நேரம் தான் என்ன இப்படி பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க? தென்றல், நீ என்ன சாதாரண சாதனையா பண்ணிருக்க? பின்னிட்ட. சாரிடா, உன்ன ஒரு நாள் இல்ல ஒரு மாசமே பாராட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆமா தென்றல், அவன் ஒரு கல்ல ஒரு மாங்காய் அடிக்கிறதுக்கே திணறான். ஆனா நீங்க ஒரு கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க கிரேட்டுங்க. சித்து, ஒரு கல்லுல 2 மாங்காய் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா 3வது மாங்காய்? இல்ல சார், அவங்க அடிச்சது 3 மாங்காய். ஒன்னு ஆண்டாளம்மா கம்பெனி தப்பான கம்பெனி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினது. 2வது இவங்க எந்த அளவுக்கு தைரியமானவங்க நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சது. 3 நம்ம எஃப்எம் ஸ்டேஷனோட பப்ளிசிட்டியை வேற லெவலுக்கு கொண்டு போனது. சொல்லுங்க பாட்டி. ஹலோ தென்றல். சாரி தென்றல், அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல, இதுக்காகவா கால் பண்ணீங்க? அதுக்காக மட்டும் இல்ல தென்றல், உன்னை இப்பவே பார்க்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் வர முடியுமா? இப்ப கூட உன் பாட்டி தான் ஆசைப்படுறாங்க, நீ ஆசைப்படுங்க. தென்றல், ஆ வந்துரு. ஆ வரேன். ஓகே, பாய். பாய். சார், ஒரு ஆப்ளிகேஷன். என்ன? ஆண்டாளம்மா என்ன இப்பவே பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஆசைப்பட மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க நீ. அவங்க உனக்கு காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கணும். கரெக்டா சித்து? ஆமா சார். என்ன ஆமா சார்? எனக்காவது நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்கியா? தண்டத்துக்கு சம்பளமா நீங்க மட்டும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் சும்மாறா, நீனும் போகல, சீக்கிரம் கிளம்புமா. ஓகே சார். சித்து, தேங்க்யூ. நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு நீ செஞ்ச உதவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ so மச். அட அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல சீக்கிரம் போய் ஆண்டாளம்மாவை பாருங்க. டேய் சிறுத்தை, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. மேகனா கூட தான் மேக்கப் ஜாஸ்தியா இருக்கு. சாரி மேகனா.
எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்க. இப்படி சாதாரணமா உள்ள வரலாமா? உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு ஆசைப்படுறேன். சரோஜா, இதோ எடுத்துட்டு வரேம்மா. ஆண்டாள், இதுக்கு தான் தென்றல நில்லுன்னு சொன்னியா? நாங்க என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டோம். பயப்படுறது உங்க பிறவி குணம்தானே? ஆமா, பிசாச பார்த்தா எல்லாரும் பயப்படுறது சகஜம் தானே. என்ன அங்க மோனகள்? ஒண்ணு இல்லம்மா. இரு, என் பேத்திக்கு நானே என் கையால ஆரத்தி எடுக்கிறேன். என்னாச்சு இவங்களுக்கு? வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே. ஒருவேளை முழுசா திருந்திட்டாங்களோ? எனக்கு அதே டவுட் தாம்மா. எனக்கு அது கேட்டுருச்சு. மாமா சும்மா இருங்க, அத்தை கவனிச்சாங்கன்னா அவ்வளவுதான். சரோஜா, வா தென்றல், வா. உட்காருமா. இல்ல பாட்டி, பரவாயில்ல. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த இன்டர்வியூ மூலமா என் கௌரவத்தையே காப்பாத்திட்ட. சரோஜா, தென்றலுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வா. தென்றல், நீ இந்த இன்டர்வியூல கடைசியா அப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், நீ மட்டுமாடா? நாங்களும் எதிர்பார்க்கலடா. உண்மையிலேயே நீ ரொம்ப அஸ்திட்டம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படியோ புத்திசாலி பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்றல். மாதவி, பாராட்டினதெல்லாம் போதும். நாம அவளுக்கு ஸ்வீட் கொடுக்க போறோமா இல்ல பாராட்டிக்கிட்டே இருக்க போறோமா? சரோஜா, சரோஜா ஒரு நிமிஷம், அதை என்கிட்ட கொடுங்க. தென்றலுக்கு நானே ஸ்வீட் கொடுக்குறேன். சாப்பிடு தென்றல். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு.
சரோஜா, தென்றல், நீ பண்ண அந்த இன்டர்வியூனால நம்ம கம்பெனியோட நேம், இமேஜ், பிசினஸ், ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ், பிரஸ்டீஜ்னு எல்லாமே 100 மடங்கு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. Thank you so much, Tendral. இட்ஸ் Thank ஓகே. you so much. தேங்க்யூ ஆகாஷ். Thank you. என்ன இவன் நம்ம கிட்ட கூட கேட்காம இவன் இஷ்டத்துக்கு இவனாவே ஸ்வீட் எடுத்து அவளுக்கு ஆசையா ஊட்டி விடுறான். பத்தாததுக்கு நம்ம முன்னாலேயே இவ தோள் மேல கை போட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். மாதவி, ம், உங்க அத்தை தென்றலுக்கு ஆரத்தி எடுத்ததும் அவ நல்லவளா மாறிட்டாளோன்னு நம்ம நினைச்சோம்ல. ம். அது தப்பு. உங்க அத்தை மாறவே இல்லை. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? உங்க அத்தையோட மூஞ்சிய பாரு. பாத்தியா, தனக்கு மரியாதை கொடுக்காம ஆகாஷ் தென்றல் கிட்ட இவ்வளவு க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கிறது உன் அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நடுவுல புகுந்து ஏதாவது குட்டைய குழப்புவா பாரு. நிஜமாவே சொல்றேன் தென்றல், நீ எனக்கு ஒய்ஃபா வரப்போறத நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் என் பாட்டியை தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் பாட்டியை விட 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்க. நான் சொன்னேன்ல, குட்டைய குழப்ப ரெடி ஆயிட்டா. மாமா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. ஆனாலும் நீ தென்றல ரொம்ப தான் புகழ்ற. போதும்பா, போதும். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? தென்றல நம்ம நாள் முழுக்க பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தென்றல் நமக்கு பண்ணிருக்கிற ஹெல்ப் அப்படி. ஹெல்ப் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இவ்வளவு தூரம் பாராட்டுற அளவுக்கு இது ஒன்னும் யாராலையும் செய்ய முடியாத விஷயம் இல்லை. பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆகாஷ், நம்ம கம்பெனி மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அதனாலதான் தென்றல் இந்த பிரச்சனைய இவ்ளோ ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்திருந்தா தென்றலே நினைச்சிருந்தாலும்
நம்மள காப்பாத்தியிருக்க முடியாது. நம்ம பக்கம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாதப்போ தென்றல் இருக்கிற இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் இந்த பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணிருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட இல்லையா தென்றல்? ம் ஆமா பாட்டி. என்ன தென்றல் நீ பாட்டி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ ஆமாங்கிற. நம்ம பக்கம் மிஸ்டேக்கே இல்லைனாலும் அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா யோசிச்சு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உன்னால மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆயிரம் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்க. உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தென்றல், டைம் ஆயிடுச்சு. நீ ரொம்ப டயர்டா வேற இருப்ப. உன்னை நானே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஆகாஷ், இன்னைக்கு நடந்த பிரச்சனையினால நீ ரொம்ப டென்ஷனாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்க. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. அதான் அங்க இங்கன்னு அலையாம நீ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. போப்பா. இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். உன் உடம்ப பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நீ இப்போ ரெஸ்ட்ல தான் இருக்கணும்.